ஸ்ரீ குருப்பியோ நமः. குருநாதா காமாட்சி சரணம். காஞ்சிபுரம் போகிற வழியில் வாலாஜாபாத்ங்கிற ஸ்டேஷன் வரும். பெரியவா ஒரு 80, 85, 86 தேனம்பாக்கம், காஞ்சிபுரம், கலவை இந்த 3 இடத்துல தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். அப்புறம் 90s ஆனாலும் பெரியவா ஃபுல் காஞ்சிபுரம் தான். அங்கே இந்த கொஞ்சம் உடம்பு முடியாமல் அப்படியே தான் இருந்தா பெரியவா. அங்கே இருந்தாலும் காலையில் அனுஷ்டானங்கள் 4 மணிக்கு எழுந்திரன்னு பண்ணுறது தவறுதே கிடையாது. அப்போ இந்த 85, 88 சமயங்களில் பெரியவா அப்பப்போ வெளியில் வந்துடுவா. காஞ்சி மடத்துலேருந்து வந்தால் பின்னாடி அவளும் வருவாளே கைங்கரியதாரர்கள். பெரியவா எங்கே போகிறாலோ தெரியாது நமக்குன்னு பின்னாடியே வந்துடுவா. அது மாதிரி ஒரு வெடிகாரத்தால் பெரியவா விறுவிறுன்னு நடந்துட்டு வரா. 90, 92 வயசில் பாப்பா எப்படி தான் நடக்க முடியறதோ எனக்கு எல்லாம். இந்த 55 வயசுலேயே என்னோட கால் ஆட்டம் காட்டுறது. பெரியவா 92 வயசில் அவ்வளோ விஜயாத்திரைகள் பண்ணி இந்தியா ஃபுல்லாக கால் பாத யாத்திரையில் சுற்றி விட்டு இப்படி 92 வயசில் காலங்கார்த்தால் வெடிகார்த்தால் அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து விறுவிறுன்னு நடந்துன்னு போகிற கைங்கரியதாரர்கள் 4-5 பேர் பெரியவா கூடியே இருப்பாளே. பாலு, ஸ்ரீகண்டன், வேதபுரி, மாமா எல்லாமே கூட போகிறா. பெரியவா எங்கே போகிறா தெரியலையே அப்படின்னு. கண்ணன் எல்லாரும் கூட போயின்னு இருக்கிறத பெரியவா அப்படியே நடந்து 2-3 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போய் இந்த வாலாஜாபாத் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குமா. அப்போ அந்த பெட்ரோல் பங்க்கு கிட்ட ஒரு பெரிய மரம், அரச மரம் மாதிரி பெருசு, அது கீழே ஒரு திண்ணை மாதிரி இருக்குது. அதுகிட்ட போய் அங்கே போய் படுத்துன்னு விடுறா பெரியவா. அந்த அரச மரத்துக்கு கீழே இந்த பெரியவாரோட அந்த காஷாய வஸ்திரம் இருக்கே மேலே போத்திக்கிறது, அதை எடுத்து ஃபுல்லாக போத்திட்டு அப்படியே படுத்துன்னு விடுறா சுருண்டு. இவாள்லாம் பெரியவா படுத்துட்டாச்சேன்னுட்டு இவள் பெரியவாளை சுற்றி உக்காண்டு பேசின்னு இருக்கா. பெரியவா வாட்டுக்கு அப்படியே படுத்துட்டுறா. 4 பேரோ 5 பேரோ ஒருத்தருக்கு பெரியவாக்கு அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து அவள் அப்படியே பேசின்னு இருக்கா. பெரியவா அடுத்து என்ன செய்ய போகிறா தெரியாதுங்கிறதுனால பேசின்னு இருக்கா. பேசின்னு இருக்கும்போது அங்கே பெட்ரோல் பங்க் போட வந்த ஒரு லாரி டிரைவர் இந்த காட்சியை பார்க்குறார். பார்த்தா யாரோ ஒருத்தர் போத்தின்னு இருக்கார் தலையோடு காலை சுற்றி 4 பேர் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா யாரோ போயிட்டா போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நேராக வரார். என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை இது காஞ்சி மடத்தோட ஜெகத்குரு, இது பெரியவா, மகா பெரியவான்னு. என்னது மகா பெரியவாளா இந்த மாதிரி எளிமையாக இங்கே வந்து படுத்துட்டு இருக்கேன்? ஆமாம்ப்பா, அவர் அப்படிதான்ப்பா, எளிமையாக தான் இருப்பார். இப்போ எளிமையின் உருவமே அவர் தான். அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார், நாங்கள் உட்காண்ட்ருக்கோம். அவர் அடுத்து எதை நோக்கி போகிறாரு தெரியலை, அதனால உட்காந்துருக்கோம். அடடே, எப்பேற்பட்ட காட்சியை நான் இன்னைக்கு கண்டிருக்கேன். கூட்டமாக மட்டத்தில் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணுற அந்த மகானை இன்னைக்கு நான் இந்த அரச மடத்துக்கு கீழே இவ்வளோ அருமையாக கிட்டக்க பார்த்துருக்கேன்னா எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு அந்த லாரி டிரைவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிவிட்டு அவர் இதை வந்து அவரோட ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு இருக்கார் இந்த விஷயத்த. இப்படி நான் பெரியவாளை பார்த்தேன், அவ்வளோ பெரிய மடாதிபதி ஒரு சாதா ஒரு இதில் வந்து இப்படி படுத்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு எளிமைனா இப்படி ஒரு எளிமையை நம்ம பார்க்க முடியாது. எளிமை நிறைந்த குரு பீட்டமாச்சே நம்மளோட காஞ்சி பீட்டம். அதுக்கு பேர் பெரியவா தான். பெரியவா மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த எளிமைனா பெரியவா தான். அப்போது அது மாதிரி அங்கே வாழலாம் உட்காந்துருக்க. அடுத்து பெரியவா என்ன செய்ய போகிறான்னு இது மாதிரி ஒருத்தராக வந்து பார்க்க கூட்டம் கூடி விடுறது. பெரியவான்னு தெரிஞ்சதும் சும்மா இருப்பாளா எல்லாரும், எல்லாம் வந்து விடுறது. ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கூடையில் சாமானோட பழங்கள்னு கொஞ்சம் இது போல் இல்லைன்னு எல்லாம் ஆரஞ்சு, ஆப்பிள், பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாம் கொண்டுட்டு வந்து விடுறது. மடத்தில் வந்து நம்மளுக்கு கிட்டக்க பார்க்க முடியாது, நம்ம பெரியவாளை இங்கே இத்தனை ஆனந்தமாக பார்க்கலாமேன்னுட்டு எல்லாம் ஒன்று ஒரு சாமானை எதேஷ்டமாக கொண்டு வந்து பெரியவாள் முன்னாடி வச்சு சமர்ப்பித்து எல்லாம் உட்காந்து விடுறது. பெரியவா கொஞ்சம் நேரம் ஆகிட்டு மெதுவாக ஏந்திரண்டு திரும்பி பார்த்தா ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே தன்னோட முன்னாடி வந்து நின்று உக்காண்டா மாதிரி அவ்வளோ சாமான். பெரியவா அப்புறம் ஏந்திரண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி
நேரா ஏந்திரண்டு பிறுபிறுன்னு கிளம்பிடுறா. கிளம்புறதுக்குள்ள இவ 4 5 பேர் இருக்காளே, ஐயோ பெரியவா கிளம்புறா ஃபுல் ஸ்பீட்லன்னுட்டு அவளும் பின்னாடி போறத, இந்த சமையல்காரர் ஒருத்தர் இருக்காராம், சேப்பு ராமூர்த்தின்னு. அவர் என்ன செய்றார், டேய் இருடா நமக்கு சாமான் எல்லாம் கொண்டு வந்திருக்கா மக்கள்லாம். ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் எப்போ இருக்கவே இருக்கு, அது வேண்டாட்டா வேண்டாம், அந்த கிஷ்மிஷ் திராட்சை பாதாம் அது எல்லாத்தையுமாவது எடுத்துன்னு போவோம், நெய் எல்லாமே கொண்டு வந்திருக்காளே அதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போனோன்னா பெரியவா, இந்த ராமூர்த்தி எங்கடா அப்படின்னு அவர் பின்னாடி சாமான் எடுத்துக்கிறதுக்கு போயிருக்க, கூப்பிடவனே அப்படிங்கிறார். இப்போ அவர் வர்றார். வந்தோடனே என்ன என்ன செஞ்சுட்டு இருக்காய், இல்லை பெரியவா அங்கே சாமான்லாம் உங்களுக்கு வேண்டி தானே கொண்டு வந்தா, அதுலேருந்து எது நம்மளுக்கு மடத்துக்கு யூஸ்ஃபுல்லோ அதை எடுத்துக்கலான்னு. ஒன்றும் வேண்டா எல்லாம் அங்கேயே போட்டு விடு. இல்லை பெரியவா கொஞ்சம் ஒன்று சொன்னா கேளு, ஒன்றுத்தையும் எடுத்துக்காதே, நம்ம வரும்போது எப்படி வந்தோம், வெறுங்கையோட தான் வந்தோம் பெரியவா, இப்போ போகும்போது அப்படியே போகிறோம். அப்போ அவ்வளோ சாமான் அங்கே இருக்கே பெரியவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி அவ்வளோ சாமான், எல்லாம் நிறைய பேர் ஏழைகள் இருக்காடா, எல்லாம் எடுத்துப்பா, நீ அதை பற்றி கவலைப்படாது, நீ முன்னாடி போ, நீ பின்னாடி இருந்தால் தானே நீ அதெல்லாம் எடுக்கணும்னு தோணிகிட்டே இருக்க உனக்கு, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் உன் பின்னாடி, நல்லாவே பார்க்குறேன் பெரியவா. அவர் சரி வேறு வழி இல்லைன்னுட்டு அவர் முன்னாடி போக பெரியவா பின்னாடி நடந்துட்டு மற்றவாள்லாம் அந்த சாமான ஏக்கத்தோடு அப்படியே மற்ற சிஷ்யமாரெல்லாம் ஏக்கத்தோடு அப்படி பார்த்துட்டே போனாலும் அவள் அந்தாண்ட போனாலோ இல்லையோ இங்கே இந்த ஏழை மக்கள்லாம் குவிஞ்சு அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு விட்டா. அதுக்கு வேண்டி தானே பெரியவா அதை அங்கே விட்டுவிட்டு போகிறா, அவள் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தானே அந்த பிரபு மகாபிரபு அங்கே விட்டுவிட்டு போயிருக்கார். இத்தனை சாமானங்களும் இல்லாதப்பட்டவாள்லாம் வந்து அள்ளிண்டு போயிட்டாலும் அதெல்லாம் இவள் பின்னாடி போகிறத திரிஞ்சு பார்த்துட்டே போகிறா. இந்த கருணாமூர்த்தி எப்பேற்பட்ட கருணை, எப்பேற்பட்ட திருவிளையாடல்கள்லாம் விளாடுறார். அப்படி இந்த 85 88 இந்த சமயத்துல எல்லாம் பெரியவா இப்படி நினைச்சா திடீர்னு எங்கேயோ அந்த தேனம்பாக்கம் கலவை சமயத்துக்கு அப்படி விறுவிறுன்னு கிளம்பிடுவா. அப்படி வேற எங்கேயும் பெரியவா போனது கிடையாது. அந்த 80s சமயத்துல இந்த 3 இடங்கள்ல தான் பெரியவா அப்பப்போ இது மாதிரி திடுப்புன்னு கிளம்பி இது மாதிரி திருவிளையாடல்கள் அப்பப்போ பண்ணிட்டு இருப்பாளாம். இது மாதிரி அந்த ஏழை மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், சாமி வந்தது நம்மளுக்கு இவ்வளோ சாமான் கிடச்சிதே, நம்ம இதெல்லாம் கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டோமேனு எல்லாம் அள்ளிண்டு கொடுத்து அதுக்காகவே வந்து பெரியவா படுத்துட்டு இருக்கா போல் இருக்கு. அப்புறம்தான் இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பெரியவாளோட லீலைகள். இந்த ஏழைகளுக்கு இந்த இது எல்லாம் போட்டு மடத்துல இருந்தால் நம்மளுக்கு அவளுக்கு கொடுக்க முடியாது கூப்பிட்டு, இது மாதிரி நம்ம இங்கே வந்து பொது இடத்துல படுத்துட்டுட்டோம்னா ஏழைகள் வந்து அள்ளிண்டு போயிடுவா அப்படிங்கிறதுக்காகவே அந்த தெய்வம் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த வாழ்க்கையில் சிஷ்யமாக அப்புறம் தெரிஞ்சிருக்கு. இந்த சம்பவத்தை கேட்டது நம்மளுக்கு எத்தனை ஒரு இந்த கருணாமூர்த்தியோட கருணையை நினச்சி நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா. இந்த சம்பவம் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். குருநாதா காமாட்சி சரணம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா. குருநாதா காமாட்சி சரணம். எல்லாருக்கும் ராமநவமியோடு நல்வாழ்த்துக்கள். ராமராமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ராம்னு ராமநாமத்தை பிராபல்யம் படுத்தினதுக்கு பெரியவா பட்ட சிரமங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ராமகோட்டி புஸ்தகங்கள் எல்லாம் மட்டத்தில் விநியோகம் பண்ணி குழந்தைகளுக்குலேருந்து பெரியவாளுக்கு எல்லாரும் எழுதிட்டு வந்தால் எல்லாருக்கும் தங்க காசு வெள்ளி காசு அப்படின்னு பரிசு எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி பெரியவா வந்து எப்படி தெரியுமா, எல்லாரும் நம்மளாம் சாதாரண மக்கள், நம்மளாம் வந்து வாயால பிரவச்சனங்கள் சொல்லுவோம் எல்லாம் செய்வோம், அவ்வளோதான். மகான்கள் எல்லாருமே சொல்கிறேன். ஆனால் பெரியவாளோட விஷயத்தில் எப்படி தெரியுமா, அதை செஞ்சு காமிப்பா பெரியவா. தான் ஒரு முன்னு உதாரணமாக இருந்து அதை செயலில் காட்டிவிட்டு தான் இது பண்ணுவா பெரியவா. அது மாதிரி தான் இந்த ராமஜெயம் புஸ்தகத்துக்கு ராமநாமத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பெரியவா. ஒருத்தர் வந்து கேட்குறார், பெரியவா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு, எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன்னா, தினமும் ராமஜெயம் எழுதுகிற இடத்துல ராமநாமம் ஒழிக்கிற இடத்துல சகல தேவதாமூர்த்திகளும் அங்கே உட்காந்துடுவா, அங்கே வந்துடுவா, அப்புறம் உனக்கு ஒன்று ஒரு கஷ்டமே இல்லாமல் போயிடும்னு பெரியவா அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்கா. அதை ரொம்ப அழகாக சொல்லிவாளாம் பெரியவா. நீ ராமநாமம் சொல்லிகிட்டே இருந்தால் அங்கே ஹனுமார் வந்து உட்காந்துடுவார், ஹனுமார் வரத்துக்குள்ளே பின்னாடியே ராமர் வந்து உட்காந்துடுவார், ராமர் வந்தால் சீதாதேவி வந்துடுவா, சீதாதேவி வந்தால் சீதாதேவியோட தோழியான பார்வதி தேவி அங்கே வந்து விடுவாள். இப்படி ஒரு எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து விடுவா. வந்தா ராமநாமம் ஒழிக்கிற இடத்துல சகல தேவதா மூர்த்திகளும் இருப்பா அப்படின்னு பெரியவா அந்த பக்தர்கிட்ட சொல்லி அவரை தினம் ராமஜெயம் எழுத சொல்லி ராமநாமங்கள் சொல்லி அப்படி பல இடத்துல பெரியவா இது பண்ணியிருக்கா. என்கரேஜ் பண்ணுறதுக்கு தங்க காசு வெள்ளி காசு எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து எவ்வளோ இது பண்ணியிருக்கா பெரியவா. என்கரேஜ் பண்ணி அதை செயலில் காட்டுறது பெரியவாளோட
தனி சிறப்பு அது. அது மாதிரி நம்மெல்லாம் எல்லாம் வாயால சொல்லறதோட சரி, நம்ம செய்றதெல்லாம் ஒண்ணு கொஷன் மார்க் தான். ஆனா பெரியவா வந்து ஒரு சந்தியாவந்தன ஆட்டம், 3 வேளைகள் திரிகால சந்தி அத பண்ணி காமிச்சு நம்மளுக்கு, வா பண்ணினா பெரியவா மாதிரி பண்ணணும் சந்தியாவந்தனம். ஆஹா எப்படி பண்றா பெரியவா, காலையில 3 மணிக்கு எழுந்திருந்து பண்றாளே அப்படிங்கிற அந்த இது நம்மளுக்கு வருத்துறது வந்து பெரியவாளுக்கு மட்டும்தான் முடியும். அது தான் ஒரு முன் உதாரணமா இருந்து பெரியவா எல்லாத்தையும் பண்ணி காமிச்சு எல்லாருக்கும் அந்த தான் ஒரு இதுவா இருப்பா, ரோல் மாடலா இருப்பா பெரியவா. வார்த்தைகளோட விடமாட்டா பெரியவாங்கிறது நம்ம பல இடத்துல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். குருநாதா காமாட்சி சரணம்.